Hello, I welcome you all to JCT Institutions. Today, Mr. Lokeshwar of 3rd year AADS is here to present his talent. Hello, உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் லோகேஸ்வர். 3rd year AADS டிபார்ட்மெண்ட்லேருந்து படிக்கிறேன். நேட்டிவ் வந்து தஞ்சாவூர், ஏஜ் 20 ஆகுது. ஒரு 2 இயர்ஸாக பாடி பில்டிங் கேம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஓகே, உங்களோட கேம் பற்றி சொல்லுங்கள். பாடி பில்டிங் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். இது பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். காமனாக எல்லா பாய்ஸுக்குமே ஒரு தாட் வந்து ஃபிட்டாக இருக்கணும், ஜிம் போகணும் அப்படிங்கிறது இருக்கும். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் போக காம்படிஷன் பண்ணணும், நம்மளும் பிளேயர்ஸ் ஆகணும், பாடி பில்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க. அந்த கொஞ்சம் பேரில் நானும் ஒரு ஆள். ஓகே, சூப்பர். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போது யாரெல்லாம் இதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ஃபேமிலி தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. என்கிட்ட எப்போ போகணும், எக்கனாமிக்காக டவுனாக இருக்கணும், அப்போல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்காமே எனக்கு தேவையானதை அவனுங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியும் அதே மாதிரி தான், நான் என்னென்ன சாப்பிடுவேன், என்னென்ன எனக்கு தேவை அப்படிங்கிறது கரெக்டான டயத்தில் அவங்க சொல்லி கொடுப்பாங்க எனக்கு. அப்புறம் ஆரம்பத்தில் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து சப்போர்ட் இல்லை எனக்கு ஃபேமிலியில். ஏன்னா வந்து இந்த கேம் வந்து ஒரு எல்லாரோட பார்வையிலையும் கொஞ்சம் ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும்போது என்னை வந்து இந்த கேமில் அனுப்புறதுக்கு எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே பயந்தாங்க. கேமை பற்றி நான் தெளிவாக சொன்னதுக்கப்புறம் இப்போது பிரச்சனை இல்லை, நான் ஃபுல் சப்போர்ட்டும் எங்கள் ஃபேமிலி தான் எனக்கு. ஓகே, வெரி குட், சூப்பர். அவங்களோட ஃபேமிலி ரொம்பவே அழகாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன இந்த கெரியரில்? உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண, நீங்கள் பார்த்த ஏற்ற இறக்கங்கள் என்ன? இப்போது நம்ம நார்மலாக ஜிம் போகணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது அது வேறு. காம்படிஷன் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட்டை விட டயட் தான் முக்கியம். அந்த டயட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 250 to 300 கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் ஒர்க் அவுட்டும் சரி, நம்ம எதுவும் பண்ணும்போது மசிலில் எதுவும் ஸ்ப்ரெயினோ ட்விஸ்ட்டோ ஆகும்போது அதை ரெக்கவரி பண்ணுறதுக்காக எல்லாமே கஷ்டம்தான். ஓகே, இவ்வளோ கஷ்டங்கள்லேயும் வந்துட்டு நீங்கள் அதை கரெக்டாக இன்னைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 நாள் கரெக்டாக ஒரு டயட் சார்ட் போட்டு சாப்பிட்ணுன்னாலே எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்களோட பாடியை மெயின்டைன் பண்ணணும், ஒரு கரெக்டான ஃபிசிக் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களுடைய டயட் ரகசியங்கள் என்னென்ன? வீட்டில் இருந்த வரைக்கும் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏன்னா வீட்டில் சமைக்கிறது எனக்கு என்னென்ன தேவையோ அதான் செய்வாங்க எங்கள் வீட்டில். அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டாலும் எனக்கு தனியாக இருக்கும் சாப்பாடு. ஹாஸ்டலில் இருக்கும்போது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி பாயில்டு சிக்கன், பாயில்டு எக்கு அதெல்லாம் சாப்பிட்ணும். மற்றபடி அப்புறம் நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்ஸ் இருக்குது, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இப்போது நானாக தான் மேக் பண்ணிக்கிறேன் எனக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லையுமே என்னென்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு காம்படிஷன் வந்து என்னோடய பர்த்டே அன்றைக்கி செஞ்சேன். இன்டர் டிஸ்ட்ரிக்ட் அது, அதில் கோல் பண்ணேன். அப்புறம் அதுலேருந்து ஸ்டேட்டு, நேஷ்னல்ஸ் வரைக்கும் இப்போ ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து நம்ம காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய ஈவெண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். காலேஜும் எனக்கு வந்து ஃபண்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா ஈவெண்ட்டுக்கும் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போது இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பேஷன் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக ஆரம்பத்தில் வரும்போது நிறையா பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை, இதெல்லாம் இந்த கேம் பற்றி உனக்கு தெரியுமா, இப்படி உள்ளே போறியே, இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறவங்களும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் கேமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி பெருசாக நான் கேம் அனலைஸ் பண்ணலை. என்னோடய மாஸ்டர் சொன்னார், அதனால ஃபஸ்ட்டு காம்படிஷன் நான் பண்ணேன். அடுத்தடுத்து நாள் போக போக வந்து காம்படிஷன் பண்ணுறதை விட ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இந்த கேம் பற்றி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா புரிஞ்சுக்கிட்டேன், நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் இப்போ நான் அந்த கேம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நான் டிஸ்கரேஜ் பண்ணுற பார்த்து நான் நிறைய தடவை லோன்லியாக ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி ஆன்சிட்டி நிறையா போய் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். அப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறையா சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கடா அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, எதுக்குடா நீ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ரூம்மேட்ஸும் சரி, இங்கே காலேஜ் பிடி சார் செந்தில் சார் அவரும் நிறையா என்கரேஜ் பண்ணியிருக்காரு. என்ன தனியாக கூப்பிட்டு வச்சு என்கிட்ட பணம் எதுவும் இல்லாத நேரத்துலாம் அவர் கொடுத்து எனக்கு டேட்லாம் செஞ்சுருக்கேன் நான். உங்களை இது பண்ணவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நெத்தி அடி ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? சொல்லுங்கள். இப்போதைக்கு வந்து என்னோடய ஃபுல்லாக லேர்னிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பிக் ஈவெண்ட்ஸ் பண்ணுவேன். அவங்களையும் சேர்த்து நான் பெருமைப்படுத்துவேன். இவன் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற மாதிரி நான் செய்வேன் கண்டிப்பாக. சூப்பர். உங்களோட ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
இப்போ வந்துட்டு நியூ இயர் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க இல்லையா, நான் ஜிம் போகணும், இந்த மாதிரி ஃபிசிக் மெயின்டைன் பண்ணணும், இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்லாம் நினைப்பாங்க. ஆனால் ஒரு 10 நாள் போவாங்க, அதுக்கப்புறம் அவங்களால முடியாது. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா 1 இயர் ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு வேணாம். ஒரு 1 வீக் நம்ம வந்து தொடர்ந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் அந்த 1 வீக்கை வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆக்கணும், அப்புறம் 1 மந்த் ஆகணும். ஒரு 40 டேஸ் நம்ம தொடர்ந்து இது செஞ்சிட்டோம் அப்படின்னால இது வந்து நம்மளுக்கு அப்படியே ஹேபிட்டாக மாறிடும். கண்டிப்பாக தொடர்ந்து போங்க, ஜிம் போங்க, ஃபிட்டாக இருங்க, ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கோங்க, வேறு எதுலேயும் அடிக்ட் ஆகிடாமல் இந்த இதில் டு சேஸ் எ ரியல் டோபமைன், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ டு சேஸ் த ரியல் டோபமைன், கரெக்டாக நீங்கள் வந்துட்டு பார்த்து உங்களோட ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணி டிசிப்ளின்டாக, கன்சிஸ்டண்ட்டாக, பர்சிஸ்டண்ட்டாக, ஹார்ட் ஒர்க்கோட கரெக்டாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் லோகேஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. You can call me a